Hey guys, I hope you guys are very good and great. இன்னைக்கு இந்த வீடியோவில் how to choose a VFX department இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு VFX டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டடா? இதெல்லாம் நம்ம இஷ்டம் தானே. எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் போய் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த மைண்ட் செட் தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கும். நார்மலாக நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறப்ப நிறைய பேர் என்னென்னா, ஓகே எனக்கு எது பிடிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லைட்டிங் கற்றுக்கணும்னு ஆசை, ஸோ நான் லைட்டிங் கற்றுக்க போகிறேன். இல்லை எனக்கு வந்து அந்த எஃபெக்ட்ஸ் கற்றுக்கணும், ஸோ நான் டேட்டா நான் ஹுடினி கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாஃப்ட்வேர் அஸ் யூஷுவல் நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க. பட் ஆனால் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி அந்த ஃபீல்டில் பார்க்க போகிறோம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, உங்களுக்கு ஏதாவது விஎஃப்எக்ஸை பற்றி டவுட்ஸ் இருக்குது, இல்லை விஎஃப்எக்ஸ் கரியர் டவுட்ஸ் இருக்குது, இல்லை குவைரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து startpandrom@gmail.com அந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே போய் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க, நான் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணுறோம். இல்லை நான் இந்தியாவில் தான் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணலாம் ஆசை கிடையாது, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பி ஒர்க் ஒன்லி ஆன் மை தமிழ் மூவிஸ், கேரளா, ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நம்மளோட ஃபியூச்சர் கோலை பொறுத்து தான் வந்து நம்மளோட கரியரே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ரேண்டமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஓகே நம்ம வந்து ஒன்ஸ் உள்ளே போடுறதுக்கப்புறம் நம்ம அது லேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறேன், இப்போ நான் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணணும் தான் என்னோட ஆம்பிஷன். ஒரு நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் நெக்ஸ்ட்டு 6 இயர்ஸ் கழிச்சு நான் ஃபாரினில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்னோட கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் அனலைஸ் பண்ணுவேன். எல்லா விஎஃப்எக்ஸ் இப்போ லிங்க்டின்ல போனீங்க அப்படின்னா ஜாப் ஹைரிங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூகே அண்ட் கனடா அண்ட் யூஎஸ், ஸோ இந்த எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கோங்களேன், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கோங்க. அதிகமாக அவங்க எந்த ஜாபுக்கு வந்து ஹைரிங் போடுறாங்க, வாண்டட் போடுறாங்க, நான் எல்லா லிங்க்டின்லையும் சர்ச் பண்ணுவேன். ஸோ ஒரு லிங்க்டின்ல பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் எனக்கு போடுறாங்களா, இல்லை க்ரௌட் போடுறாங்களா, இல்லை ரிக்கிங் போடுறாங்களா, இல்லை டெக்ஸ்சரிங் ஆர்டிஸ்ட் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுவேன். அந்த எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எது மோஸ்ட் வாண்டட் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் அதை லேர்ன் பண்ண ஆரம்பிப்பேன். ஒன்ஸ் நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஓகே அதுக்கான ஸ்கோப் ஃபஸ்ட் நான் எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண போகிறேன், ஸோ இந்தியாவில் எந்த கம்பெனிஸில் இருக்குது, ஓகே ஸோ அது வந்து டொமஸ்டிக் கம்பெனிஸில் இருக்குது, இல்லை நான் வந்து அதுக்கு எம்என்சி கம்பெனிஸ் தான் போய் ஒர்க் பண்ண போகிறேன், லைக் டிநெட், ஃப்ரேம் ஸ்டோர், ஐஎல்எம், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கம்யூனிகேஷன். ஸோ உங்கள் செல்ஃபாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இஃப் ஐம் கம்யூனிகேஷன் இஸ் ரியலி குட் ஆர் நாட். ஸோ இஃப் யூ ஃபீல் யுவர் கம்யூனிகேஷன் இஸ் ரியலி குட் தென் யூ கேன் ஈஸிலி ப்ரொசீட். அந்த நெக்ஸ்ட்டு வந்து நல்லா இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே என்ன இண்டஸ்ட்ரி சொல்கிறேன் அப்படின்னா ஜாப்ஸ், எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து அதிகமாக ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு கம்பெனிஸில் போய் செக் பண்ணுறப்ப தெரியும், ஓகே இங்கே இந்தியன் ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க அதிகமாக வந்து விசா ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ நீ கம்பெனிஸை சூஸ் பண்ணிட்டு அவங்களோட ஷோரீல் பாருங்கள், அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரிக்கிங் தான் நான் வந்து என்னோட கோல் அப்படின்னா, ஓகே இப்போ ரிக்கிங்கில் தேவைப்படுற சாஃப்ட்வேர்ஸ் என்ன, மாயா, ஸோ அந்த ரிலேட்டிவான சாஃப்ட்வேர்ஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம மாயா லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் டிபார்ட்மெண்ட் இது. நீங்கள் மேட்ச் சூஸ் பண்ணலாம், அப்படின்னா ரோட்டோமேஷன் சூஸ் பண்ணலாம். இந்த 2 விஷயம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்தியாவில் போய் நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ்லையும் சரி, இல்லை ஈஸியாக வந்து கம்பெனிஸோட நுழைஞ்சு அண்ட் யூ வெரி வெல் நோ அபவுட் தட் மாயா. இல்லை நான் அதெல்லாம் வேணாம், நான் டேரெக்டாகவே என்னோட கோர் டிபார்ட்மெண்ட் ரிக்கிங் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் உள்ள போக போகிறேன்னா நீங்கள் நல்லா அதை ஒரு 6 to 8 months நல்லா லேர்ன் பண்ணி நல்லா ஷோல் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். இது ஒரு வே. பட் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், ஓகே இப்போ நான் ஃபாரின் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 3 டிபார்ட்மெண்ட் படித்தா மட்டும் தான் போக முடியுமா, ஏன் ஏன்னா 2 டிபார்ட்மெண்ட் போக முடியாது அப்படின்னா, நோ கண்டிப்பாக போகலாம். பட் இந்த விஷயம்ஸ் நான் எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும். நிறைய பேர் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக ரோட்டோ.com இல்லை மேட்ச்மு ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து எப்படியாவது நான் ஃபாரின் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஓகே தப்பு இல்லை. பட் நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அவங்க எங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ப்ராப்பர் ஷோரீல் இருக்காது, நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ண மாட்டாங்க, அவங்களோட பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப லேகாக இருக்கும். இப்போ எல்லாத்துமே என்ன ட்ரெண்டுனா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் பட் ஐ கேனாட் ஏபிள் டு ஸ்பீக், இந்த வேர்டு எல்லாருமே ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கிலீஷ் என்ன பேசினாலும் புரியும், ஸோ அதனால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டொமஸ்டிக்கில் ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் போனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி உங்களோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்தியாவில் சர்வே பண்ண போகிறீங்க அப்படின்னா மேஜர் ஆஃப் சர்வேவிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எது? நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் இந்தியாவில் வந்து அதிகமாக ஃப்ரீலான்ஸ் பேஸ்டு கம்பெனிஸ் ரொம்பவே நிறையாவே இருக்குது.
ஃபாரின்லேருந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து இங்கே பண்ணுறாங்க. அவங்களாம் என்ன அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரோட்டோ, ப்ரெப், கம்போசிட்டிங். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் மேட்ச்மோ இருக்குது, ஆட்டோமேஷன் இருக்குது. பட் ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச்மோட அண்ட் ஆட்டோமேஷன் ஒர்க் வந்து கொஞ்சமே டவுன் தான். இட்ஸ் லாட்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் அதை டேரெக்டாக ஃபுல்ஃபில் எடுக்கலாம். பட் நீங்கள் அதை ஃபியூச்சராக எடுத்து அதுதான் என்னோட பேஷன் எடுத்து வரீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் டு பி லேர்ன் மோர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்தியாவில் சர்வே பண்ணுறதுக்கான மேஜர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோ, ப்ரெப், கம்போசிட்டிங். ஸோ இந்த ரோட்டோ, ப்ரெப், கம்போசிட்டிங்கை லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்னால் ஒர்க் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் ரோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸி டு சர்வை. இப்போ யாருக்குள்ள கம்யூனிகேஷன்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ எனக்கு வந்து எந்த கம்யூனிகேஷன் அந்தளவுக்கு தெரியாது, எனக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு விஎஃப்எக்ஸில் உள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம், ரோட்டோ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். ரோட்டோ, ப்ரெப் அண்ட் கம்போஸ்டிங் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் சர்வே பண்ணலாம். ஏன்னா இதுக்கான ஜாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் டொமஸ்டிக்லேயும் இருக்கும் அண்ட் அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்சி கம்பெனிஸ்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணலாம், எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இந்த 3 டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் மேட்ச்மெண்ட் எடுக்கலாம், மாடலிங் எடுக்கலாம், எஃபெக்ட்ஸ் எடுக்கலாம், நீங்கள் அதுலேயுமே வந்து உள்ளே போகலாம். பட் ஆனால் ஒரு ஸ்டெப் ஆஃப் லெவலுக்கு மேலே போக முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல போய் ஸ்டக்காகி நிற்கிறதுக்கு நீங்கள் ரைட் டைரக்ஷன்ஸ் ஆரம்பத்திலே வந்து இல்லை. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன், இப்போ நிறைய பேர் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை, உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பேச தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கு ருட்டினி நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து நீங்கள் ஒரு கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணுறப்ப எந்த கம்யூனிகேஷன் இல்லைனா உங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. அங்கே ஸ்டக் ஆகிட்டு நீங்கள் அங்கேயே சுற்றிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ சேலரிஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி ஸ்டக் ஒன் டைம். ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு என்ன பர்ஃபெக்டாக வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் கரியரை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போமே உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இருக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, எந்த ஃபிலிம்ஸை ஒர்க் பண்ணணும்னு ஆசை? இந்தியா பேஸ்டு ஃபிலிம்ஸா இல்லை ஹாலிவுட் ப்ராஜெக்ட்ஸா? ஏன்னா இந்தியா பேஸ்டு ஃபிலிம்ஸ் தான் எங்களோட கரியரில் நான் வந்து என்னோட பேஷன்ஸ் எல்லாமே வந்து என்னோட தமிழ் மூவிஸில் எனக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு நேம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கைஸ் டோன்ட் வரி, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பர்டிகுலர் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு வேணும்னு நினைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஜெர்னலிஸ்ட் தான் ஆசைப்படுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், 3D பயங்கரமாக கற்றுக்கலாம். ஏன்னா 3D சைடு போகணும் அப்படின்னா மாடலிங், டெக்ஸ்சரிங், ஜெர்னலிஸ்ட் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம ஸ்கோப் இருக்குது. டொமஸ்டிக் அந்த மாதிரி நம்மளோட தமிழ் சைட் மூவிஸில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் தமிழ் மூவிஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல உள்ள போகலாம். நீங்கள் மும்பை போகலாம். மும்பையில் வந்து ஏகப்பட்ட ஹிந்தி ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்தியாவில் என்னென்ன ஃபிலிம்ஸ்லாம் வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்களோ எல்லாத்துமே உங்களால் சூப்பராக ஒர்க் பண்ண முடியும் நீங்கள் ஜெர்னலிஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா. ஒன்ஸ் நீங்கள் அதில் போய் நல்லா பிடிச்சிருச்சு, நீங்கள் ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் லெவல் எம்என்சி கம்பெனிஸ் போயிட்டீங்க, வித்தின் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ராட்லேயுமே கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட பேஷன்ஸ் இதுக்குள்ளே போகுது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக 3D டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி 2D டிபார்ட்மெண்ட், இந்த 2D டிபார்ட்மெண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்பவே ஸ்ட்ராங் கைஸ். நான் ஏன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கலாம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோ ப்ரெப்பில் தான் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஓகே ஏன் ரோட்டோ ப்ரெப்பில் இருக்காங்க, ஏன் அடுத்த டிபார்ட்மெண்ட் போக மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி டிசைட் பண்ணணும். ஏன்னா நம்ம நினச்சாலும் போயிட முடியாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து பேஷன் இருந்தாலுமே வந்து நீங்களாக குவிட் பண்ணிட்டு வெளியே வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் போய் ஜாயின் பண்ணால் தான் உண்டு. அதே கம்பெனியில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சடனாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் கம்பெனிஸ் ஜாப்ஸை பொறுத்து தான் வந்து எப்போதுமே ஆள வச்சுப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி இந்தியாவில் மேஜர் ஆஃப் ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டோ, ப்ரெப், கம்போசிட்டிங். ஸோ 2D பேஸ்டு வந்து எல்லா இடத்துலையுமே ஒர்க்ஸ் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ரோட்டோ, ப்ரெப், கம்போசிட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, யூ ஆர் வெரி குட் அப்படின்னா உங்களுக்கான சேலரி வந்து உங்களுக்கான டிமாண்டிங் ஜாப்ஸ் வந்து எப்பொழுதுமே இருக்கும். நீங்கள் வந்து அது ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து யார் எந்த டிபார்ட்மெண்ட் போகணும் அப்படிங்கிறத வந்து இது எல்லாத்தையும் யோசிச்சு நீங்கள் பிளான் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ சாதாரணமாக வந்து ஒரு ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்பிட்வீனில் ஸ்டக் ஆகிக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கரியர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ. பை பாய்.